ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் சூப்பரான டெக்ஸ்சரில் சேமியா பாயாசம், கண்டென்ஸ்டு மில்க்கு அப்படின்னு எதுவுமே சேர்க்காம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சைன்னு என்ன இருக்கோ அதை சேர்த்து லேசாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி நல்லா செவந்து கோல்டன் கலர் வந்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே நெய்யில் ஒரு சின்ன கப்பளவு சேமியா சேர்த்துக்கோங்க. வறுத்த சேமியா, வறுக்காத சேமியா எது வேணால் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சேமியா நல்லா வறுபட்டு பொன்னிறமாக நிறம் மாற வரைக்கும் இதை நாம் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த சேமியாவாக இருந்தால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி வருது. இந்த சமயத்தில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் சேமியா வளர்ந்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு வேக விடலாம். இந்த சேமியா நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் இடையில திறந்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும் நல்லா சாஃப்டாக வெந்து வரத்துக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சேமியா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு, தண்ணியும் நல்லா குறைஞ்சி போயிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் சேமியா வளர்ந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக சுடு தண்ணியில் ஊற வச்ச குங்குமப்பூ கலருக்காக சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு வேண்டான்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அடுத்து நாம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காயோட வாசனை, சர்க்கரை எல்லாமே நல்லா சேர்ந்து வரட்டும். அடுத்து ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நல்ல திக்கான பாலை தண்ணி சேர்க்காம காய்ச்சி ஆற வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்போ தான் நமக்கு பாயாசம் நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் வரும். இப்போ இந்த பால் சேர்த்து ஒரு முறை லேசாக கலந்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரு சின்ன கடுகளவுக்கு பச்சை கற்பூரம், கொஞ்சமாக உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டு பாயாசத்தை லேசாக சூடு பண்ணுங்க. பால் திரும்பவும் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, பாயாசம் லேசாக சூடான போதும். அவ்வளவுதான், பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாயாசம் நேரம் ஆக ஆக இன்னும் கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால் இந்த சமயத்துலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான டேஸ்ட்டில் நல்ல க்ரீமியாக சேமியா பாயாசம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.